அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரே ஒரு வாசகம் பைபிள் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சங்கீதக்காரன் 5வது வசனம் 34:5 சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. அவர்கள் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது, உங்களையும் குறித்து சொல்லப்படுகிறது, என்னையும் குறித்து. அப்போது யாரெல்லாம் அவர்கள் அவரை கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ, உங்களை என்னை படைத்த தெய்வத்தை நோக்கி பார்க்கார்களோ அவர்கள் முகம் பிரகாசமடையும், வெட்கப்பட்டு போவதில்லை. வேதத்தில் சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தரை நம்பி வந்தவங்க ஒருபோதும் சோர்ந்து போனதில்லைங்க. எத்தனையோ மக்கள் ஆண்டவரை தேடி இன்னைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவர்தான் நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆகவே இந்த காலை பொழுதிலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பென்று சொன்னால் உங்கள் தேவைகளையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய தொழில்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை பிரகாசமடைய செய்வார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசமடைந்தார்கள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார், பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறார். ஆகவே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், செய்கின்ற வேலையை சந்தோஷமாக செய்யுங்க. ஆகவே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். உயர்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தரை நோக்கி நன்றி சொல்வதிலும் அவரை துதிப்பதிலும் நன்றி சொல்வதற்கு சோர்ந்து போகாதீங்க. ஆமேன், அல்லேலூயா. அதனை மாத்திரமல்ல, வேதத்தில் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே குறைவை நிறைவாக்குகிற தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறவராயிருக்கிறார். ஆகவே அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசமடைந்தார்கள். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது நேரலையில் பார்த்து கொண்டிருக்க மக்களை ஆசீர்வதியும், பிரகாசத்தை உண்டு பண்ணும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர்